யாரு பேசலாம்னு இருக்கீங்க? நான் ஒரு வாலண்டியர் கேட்கிறேன். நான் பேசுறேன். அந்த 60 செகண்ட் இருக்குது. இது வித் ப்ரிப்பரேஷன். நீங்க இது பண்ணிக்கலாம். நிறைய நோட்ஸ் கையில இருக்கும். பெருசா தப்பு பண்ணாம பேச வாய்ப்பு இருக்கு. Who wants to do first? Sir, myself. அபிராமி மேம். எஸ், Yes, sir. நான் இதே ஒரு நிமிஷம் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்க. Yes, அவங்க sir. வந்து காலேஜ் பத்தி பேச போறாங்க. ஸ்டார்ட் நவ். My college is a divine place, very orthodox, spiritual, and cultural oriented. Swamiji will say, usually to get up early and use that time for meditation, so that your mind will be fresh and energetic for the whole day. So that I am following his words and getting up early always. I have given my practice to my son also, so that he could able to do his school's work very fast. Prayer in the early morning definitely gives some power to our mind and body. No doubt in it. So, my dear friends, take initiative to do prayer in the morning and see the changes in your routine life. Because I am having it, I am having the power. Always I'll get up early in the morning at 4:30 a.m. I'll do meditation until 6 o'clock. After that, routine work. ஸ்டாப். வா, டைட்டில் கொடுத்துருங்க. வெரி குட். மேமுக்கு வந்து ஒரு 9.5 கொடுக்குறேன். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நான் பார்க்க முடிஞ்சது. குட்டையும் ஏபிளையும் நம்ம ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் பண்ணாங்க. குட்டையும் ஏபிளுக்கு பதில் ஐ ஆம் ஏபிள், இல்லைன்னா ஐ குட் தனியா. இது மட்டும் பார்த்தீங்க. குட்டுங்கிறதுக்கு பேர் வந்து வாசேபிள், இங்க ஆமியபிள். பட் சூப்பரா பண்ணாங்க. பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசிடுவோம். இது இது மறக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம். இதை ரெட்ல போடுறேன். ரெட்ல போட்டா தப்புன்னு அர்த்தம் வந்து. ஆனா அது பிரமாதமா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கான்செப்டை மட்டும் அதில் எடுத்து மெடிடேஷனையும் தமிழ் காலேஜையும் கனெக்ட் பண்ணி மோஸ்ட் அந்த அசட்டை வந்து கரெக்டா கொண்டு வந்து அதை வந்து she was able to say எல்லாரும் இதை பண்ணுங்க, நானும் பண்றேன், இதனால எனக்கு இவ்வளவு பெரிய இது இருக்கு. அது மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து எப்படி கார்த்திக் வந்து அண்ணனுக்கு தம்பிக்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சு ஏன் அப்பாவுக்கு எனக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து பிடிக்குதோ அப்படின்னு சொன்னாரோ அவ்வளவு அருமையான ஒரு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட். நான் 9.5 கொடுத்தது 10 கொடுக்கலாம். அவ்வளவு கிளாரிட்டி. அந்த இது ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப நல்லா பக்காவா யோசிச்சு எழுதிருக்காங்க. ரைட். ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் எடுக்கிறப்ப நீங்க பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இது அந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாபிக் என்னால. அபிராமி மேம், அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். தேங்க்யூ சார். எனக்கு மட்டும் அந்த இதை பிக்சர் எடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அனுப்பிடணும். அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9600852111. எக்ஸாக்டா எங்க நீங்க ரைட்டிங்ல உங்களுக்கு எங்க வந்து இன்புட் தேவைப்படுதுன்னு பாக்குறதுக்கு இது ரொம்ப முக்கியம். நீங்க ரைட்டிங்கை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸ்பீக்கிங் கலக்குன்னு கலக்குவீங்க. ஸோ நீங்க இந்த ரைட்டிங்க்கு நான் தனி ஸ்கோர் போடுவேன். இப்போ ஸ்பீக்கிங்க்கு போட்டது 9.5, ரைட்டிங்க்கு அதை பார்த்துட்டு ஒரு ஸ்கோர் கொடுப்பேன். ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் அது எங்க கரெக்ஷன் எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சூப்பர். அப்புறம் நீங்க கிளாஸ்ல இருங்க, இன்னும் 2-3 பேர் பேசுறதை நீங்க லிசன் பண்ணுங்க. கண்டிப்பா. And we are going to go with this. யாரு நெக்ஸ்ட் வரீங்க? சார் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அவங்க தம்பி பத்தி பேச போறாங்க, ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அபிராமி மேம் வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாம பேசுறதுக்கும் ப்ரிப்பரேஷனோட பேசுறோம். அந்த ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும் ப்ரிப்பரேஷன் இருக்கப்ப. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் வந்து கீ. புவனேஸ்வரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் நவ். My brother name is Muthu Krishnan. My brother always helped me. He is supported to my struggles. He is not only my brother, he like a good friend for me. I helped to his project work. He need any help from his career, I will help by an idea. In childhood days, me and my brother was fighting some silly reasons. I remember that. I remember the days. It is a golden memories. Both are happy in childhood days, and we playing a lot of games. If I still remember, one day he was sick. It was a very worst day for my brother. He was struggled bad condition in the hospital.
I prayed God to save my brother, and now he is all right to health condition. My brother interested to kabaddi. He will achieve a prize to the kabaddi. He wants to me an idea for her studies, and also I helped to his studies, and my mother also helped his studies. Super, start. Very nice. 59 seconds. Almost there. இப்ப வந்து புவனேஸ்வரிக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஃபோக்கஸ் ஆன் த சப்போர்ட்டிங் அண்ட் மெயின் வேர்ப். ஏன்னா பாக்கி எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. அந்த சப்ஜெக்டை கொண்டு நிப்பாட்டுறீங்க பாத்தீங்களா, எஸ்வி. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த எஸ்வில வந்து அந்த பொசிஷன் பண்ணிட்டீங்க. பொசிஷனிங் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. அதுதான் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இந்த எஸ்ஸுக்கும் விக்கும் உள்ளதுல சின்ன சின்ன மாற்றம். நான் வந்து அந்த ரைட்டிங் எனக்கு வந்து பிக்சர் எடுத்து அனுப்புங்க. அந்த இடத்துல மட்டும் கரெக்ஷன் சொல்றேன். ரைட். இந்த டூ இருக்குல்ல, இந்தியால நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். சப்போர்ட் அந்த டூவை கட் பண்ணுவோம். ஐ சப்போர்ட் மை பிரதர். ஐ சப்போர்ட் டு மை பிரதர் தான் வராது. ஐ சப்போர்ட் அந்த இந்த டூவை வந்து நிறைய இடத்துல கட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல கட் பண்றாங்கன்னு ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துடலாம். அப்படி எடுக்கிறப்ப அது மனசுல போய் பதிஞ்சிடும். ஸோ அந்த இடம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஹீ இன்ட்ரெஸ்ட் அந்த வந்து சப்போர்ட்டிங் வேர்ப்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து நம்ம முன்னாடி பண்ண பேர் அதில் இருந்தது. ஹீ இன்ட்ரெஸ்ட் அப்படி ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படி ஹீ வாஸ் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட். இங்க இன்ட்ரெஸ்டட் வந்து அட்ஜெக்டிவ், இங்க வேர்பு கிடையாது. நீங்க வேர்பா யூஸ் பண்ணி நீங்க இதை கட் பண்ணிட்டு ஹீ இன்ட்ரெஸ்ட்னு போடுறோம். ஹீ இன்ட்ரெஸ்ட் அப்படி போட்டாலும் வேற மாதிரி தான் வரணும். இந்த இடத்துல ஒரு சின்ன இது. நான் ரைட்டிங் ஸ்கோர் செப்பரேட்டா கொடுக்குறேன். பட் த ஸ்பீக்கிங் ஸ்கோர் இஸ் 8.5. புவனேஸ்வரிக்கு ஸ்பீக்கிங் ஸ்கோர் நல்லா வந்து கிளாரிட்டி இருக்கு, ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த கிராமர் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டா போதும். அதுக்கு வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். 8.5 வந்து உங்களுக்கு 9.5 10 வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. she will be able to do it. ஸோ இந்த சப்போர்ட்டிங் வேர்ப் மெயின் வேர்ப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் ஹீ ஷீ இட்னு வருதுன்னா ப்ரெசென்ட்ல போடுறப்ப உடனே சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? அது அந்த சேஞ்ச் மட்டும் பார்க்கணும். அதுக்கு தான் மேஜரா இப்போ வந்து ஹீனா ஷேர்ஸ் தான் வரும். ரைட். ஸோ ஷேர்னு வரவே வராது. போடலாமா? அந்த 2 அடிக்கவா? இது எல்லாருமே நோட் பண்ணிக்கிறீங்களா? வரவே வராது. ரைட். இட் ஷேர்டு. நீங்க பாஸ்ல அடிக்கணும், எல்லாத்துக்கும் ஷேர்டு தான். வெரி குட் புவனேஸ்வரி, இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோர். இதனாலதான் மனசு தளர்ந்துட வேணாம் எதுக்கு குறைச்சலா கொடுக்குறாருன்னு. நோ, சின்னதுதான். அதை கரெக்ட் பண்ணிடலாமா? நீங்க எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்புங்க, நம்ம Yes, கரெக்ட் sir. பண்ணிக்கலாம். ஸோ Yes, ஸ்கிரிப்ட் sir. அனுப்புங்க, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் யார் வர்றா? குயிக்கா வரணுமே. சார் லோகேஷ் சார். சூப்பர் லோகேஷ். லோகேஷ் எந்த டாபிக்ல பேச போறீங்க? சார் ஆர்ட் சார், கலை. வெரி குட் சூப்பர். நீங்க ஓரளவு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கீங்க இல்லையா? சார் இப்பதான் சூப்பர். நான் இப்ப ஸ்டார்ட்னு சொல்லுவேன், லோகேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, இடையில கேப்பே விட மாட்டாரு. நான் ஸ்டாப் சொல்றவரு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆர்ட் பத்தி அவர் பேச போறாரு. இது வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச். வெரி குட். ஸ்டார்ட் நவ் லோகேஷ். Sir, art is one kind of human expression. We get to know from various ideas, feelings, happiness, and love, boredom of human from art. Art is beauty and creativity. In history, that art has been used as major tool communication for. We can see in caves and monuments, museums, etc. Today, art has gone through many changes. It has turned into digital art, like animation and graphics from computer. And art has different types like sculpture, painting, architecture, and music, etc. In future, it may comes different kind of, we can't predict it. How it will be looked, we don't know. And art is comes from art, not mind. All of that. வெரி குட். நீங்க எப்பயுமே கையில ஒண்ணு வச்சுக்கணும். லாஸ்ட் 5 செகண்ட் 10 செகண்ட் வந்து கேப் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும். முடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒண்ணு வச்சுக்கணும். ஸோ Okay, sir. ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. ப்ரெசன்ட் பாஸ்ட் மாடல்ஸ் பிரமாதமா யூஸ் பண்ணாரு. கடைசி 5 நிமிஷத்துக்காக தான் அவர் கட் பண்ற மார்க்கு. ஸோ ஒன்னு கட் பண்றேன். பட் 9 out of 10. நேற்று பேசுறதுக்கு நீங்க டே அண்ட் நைட் பயங்கர டிஃபரன்ஸ். சரியா ஒர்க் பண்ணிருக்காரா? அப்பா, இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வருது. ரொம்ப சூப்பர்.
பிலாசபி பத்தி நேற்று நிறைய தெரிஞ்சும் கொஞ்சம் தடுமாறுனது எனக்கு தெரிஞ்சது. பீயிங் த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால ஆர்ட் போட்டு கலக்குன்னு கலக்கிட்டீங்க. வெரி குட். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க வந்து நீங்க அவ்வளவுதான் எதுக்குமே சொல்ல வேண்டியது. யூ டோன்ட் ஹேவ் டு சே தட்ஸ் ஆல், ரைட்? இதுல 1, 2 தான் நான் பார்த்திருக்கேன். நீங்க எனக்கு ஆடியோ ஸ்கிரிப்ட் எனக்கு பிக்சர் எடுத்து அனுப்புங்க. சின்ன கரெக்ஷன் வந்து அதை நான் சொல்றேன். அது அடுத்தடுத்ததுல நம்ம அடுத்தடுத்த ஸ்பீச்ல பண்ணிக்கலாம். ஆனா பிரமாதமானது. பிலாசபி, ஆர்ட் இந்த மாதிரியே இது எடுக்கிறதே வந்து சூப்பரான டாபிக். ஸோ அது ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும். வெரி நைஸ், சூப்பர். தேங்க்யூ சார். மேஜரா வந்து கிராமர் மிஸ்டேக் நான் பார்க்கல. அப்படி ஏதாவது ரைட்டிங்ல பார்த்தேன்னா சொல்றேன் நான். பட் உன்னிப்பா கவனிச்சவர்களும் அப்ப இது பண்ணல. எஸ், வெரி குட். யார் இப்ப அடுத்தது? யாரு? குமாரா, உங்க சுமதியா, யாரு வர போறீங்க? சார் சுமதி சொல்றேன் சார். எஸ், கோ ஃபார் இட். இருங்க, என்ன டாபிக் பேச போறீங்க? ஸ்போர்ட்ஸ் சார். ஐயா, ஸ்போர்ட்ஸ். 60 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. சுமதி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் நவ. Sports is very important role in our life. It is said that education is incomplete without sports. Apart from health benefits, sports teach us a lot about life. It teaches us teamwork, how to get along with others and achieve a common goal. Sports help in personality development. Young people can have a bright career in sports field too. A good sport person will definitely lead his life with a positive attitude. I was also interested in sports in my childhood, but no one supported me. I have played cricket with my friends in school. I have been interested in sports for 20 years. My dream in sports didn't happen, but my son is interested in sports. He likes cricket, so I will make him a good sportsman. I hope it will happen in future. I will have fulfilled a dream. Everyone have to encourage sports. We can learn value like discipline, self-confidence, responsibility. அருமை 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 அருமை. Thank you. உங்க ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்பலாம். ரொம்ப அருமை. நான் ஸ்ட்ரைட்டாவே போடுறேன், 9.5 போடுறேன். இதுல சூப்பரா பண்ணாங்க. ஹி லைக்ஸ் கிரிக்கெட்டுங்க, லைக்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு சிலது. எவ்ரி ஒன்னு போட்டா ஹேஸ் தான் வரும். எவ்ரி ஒன்னுக்கு அப்புறம் ஹேவ்னு வராது. எவ்ரி ஒன்னுன்னா ஒன் அட் எ டைம். அந்த 2 இடத்துல நான் பார்த்தேன். இது பாக்கி எல்லாமே வந்து நல்லா அருமையா பண்ணாங்க. ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னாங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டட்னு கூட சொல்லாது. ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டிங்னு வராது. சோ எனக்கு இன்ட்ரெஸ்டாவே இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றது எப்படி சார் சொல்லணும்? சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. நான் 20 வருஷமா ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இன்ட்ரெஸ்டட்னு சொல்லலாமா? ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். ஐ ஹவ் பீன் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வெர்ப்ல வராது. ஓகே ஓகே. இன்ட்ரெஸ்ட். சோ அந்த இடத்துல வெர்ப ஷோ மாதிரி ஏதாவது போட்டு மாத்திட்டு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கொண்டு வரணும். அதை நவுனா கொண்டு வரணும். சோ ஐ ஹவ் பீன் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் நவுனுங்க. அது வி ஒண்ணு கிடையாது. அது புரியுது இல்லைங்களா? நவுன் அங்க 6வது பிளேஸ்ல உட்காரு. சோ வெரி குட். எனக்கு அந்த இடத்துல மட்டும்தான் இந்த எவ்ரி ஒன்னு வர்றப்ப இது மாதிரி வர்றப்ப சப்ஜெக்ட் வெர்ப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சோ ஐ கிவ் யூ ஸ்ட்ரைட் அவே 9.5. ஒன்னு அப்சர்வ் பண்ணிருக்கலாம் நீங்க. கார்த்திக், நீங்களும் அப்சர்வ் பண்ணிருக்கலாம். உங்களுக்கே அது பொருந்தும். முத வாட்டி பேசுறப்பையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறப்பையும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பீச்சும் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சா தான் இருக்கும். ஒரு டீமே வச்சிருப்பாங்க. ஒரு டீமை கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப வடிவேல் இருக்காருன்னா வடிவேலுக்கு ஒரு டீமே வச்சிருப்பாரு. வச்சுட்டு கம்ப்ளீட்டா எடுத்து ரெடி பண்ணி காமெடி ட்ராக்க உள்ள இணைச்சு கொண்டு வருவாங்க. ஆனா ப்ராடக்ட் பிரமாதமா இருக்கும். படமா பாக்குறப்போ பிரமாதமா இருக்கும். இப்ப நான் சுமதி அவங்க பார்த்தது, அபிராமி பார்த்தது, அவங்க பார்த்தது, இப்ப புவனேஸ்வரி எல்லாமே பாக்குறப்ப அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு ஒரே காரணம், அந்த ஒரு இடையில 5 நிமிஷம் டைம் எடுத்துட்டு மைண்ட் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணது. சோ அவ்வளவு முக்கிய ஸ்கிரிப்டுங்கிறது. அது அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கலாம், இல்ல யாரு வேணாலும் இருக்கலாம். அந்த ப்ரிப்பரேஷன்ங்கிறது அவ்வளவு முக்கியம். தட் இஸ் வாட் இட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட், ரைட்? குமார் இருக்கீங்களா? இருக்கு சார். அப்படியே படிச்சு காட்டிடலாமா? காட்டுறேன் சார். கொஞ்சம் தான் சார் இருக்கீங்க. உங்க டாபிக் சொல்லுங்க. மதர் சார், மதர். அஃப்கோர்ஸ், சூப்பரான டாபிக். அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன ஒண்ணு படிக்க முடியுமோ நீங்க பண்ணீங்க. உங்க குரலை கேட்கணும், அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குமார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். மதர் சார்.
God gave big gift for me, my mother. My mother is my friend. She is do all anything for me. அவ்வளவுதான் சார். ரொம்ப எழுதுங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த எனக்கு 4 தோணுது. சென்டென்ஸ் இதுவே போதும். அம்மாவை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசலாம். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாயில இருந்து வார்த்தை வந்துடணும், பேசணும், எழுதுனா எழுதிடணும், படிச்சுனா படிச்சிடணும், கேட்கறதுனா கேட்டுடணும். இது பண்ணா மட்டும்தான் நம்ம டிரைவர் சீட்ல உட்காருவோம். ஸோ இது நான் திருப்பி சொன்னதான். நீங்க டிரைவர் சீட்ல உட்காரணும். நான் சும்மா பேசஞ்சர் சீட்ல பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் கையில வச்சிருக்கேன், கரெக்டா வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் கரெக்ட் பண்ண வேண்டியதுதான் என்னோட வேலை. ஆனா ஓட்ட வேண்டியது உங்க வேலை. ரைட்? மெயின் ரோடுக்கு போறது நீங்க, மவுண்ட் ரோடுக்கு போக வேண்டியது நீங்க தான். உள்ள போகணும். ஆனா அந்த உள்ள போற அந்த நெர்வஸ்னஸ் எனர்ஜி எல்லாம் வெளில வரணும். ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு அவங்க புவனேஸ்வரி செட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப சூப்பரா ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுல அவங்க மாதிரி ஒரு ஆள் இல்லை. அவ்வளவு நல்லா எழுதி அந்த எழுதுறாங்க பாத்தீங்களா, அந்த எழுதி கொடுக்குறாங்கல்ல, ரொம்ப தூரம் வந்துட்டாப்ல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சப்ஜெக்ட் வேர்புக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணவங்க சப்ஜெக்ட் வேர்பு கான்செப்டை உள்ள கொண்டு போயிட்டாங்க. அந்த வேர்பை மட்டும் இப்ப பாலிஷ் பண்ணணும், அவ்வளவுதான். சுமதி மேம கேட்கவே வேண்டாம். அது ஒரு மெத்தாடிக்கா பண்ணி ஒரு 90-95 எப்பயுமே இருப்பாங்க. அந்த 5% தான் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்கணும். ஸோ வரப்போற கிளாஸ்ல அது கொடுத்துக்கலாம். லோகேஷ் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஒரு பிலாசபர் அவரு. அதனால அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப அடல்வா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அண்ட் ஹி ஹஸ் கம் a long way. ஸோ எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஒரு 40-50 டாபிக் போட்டிருக்கேன். ஒரு 100 டாபிக் ஒண்ணு இல்லை. இது எல்லாமே ரொம்ப பேசிக் வேர்ட் மாதிரி தெரியும். ஆனா ப்ரொஃபவுண்டா ஏகப்பட்டது நீங்க பேசலாம். மைண்ட் இப்ப மதர்னா எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போகலாம். சிப்ளிங்னா பேசலாம். ஸ்பௌஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். ஸ்பௌஸுங்கிறது நத்திங் பட் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். ஸோ அதுதான் ஸ்பௌஸுங்கிறது. இப்ப கிராண்ட்மா பத்தி நிறைய பேருக்கு வந்து நம்மளோட கொஞ்ச நாள் தான் இருந்திருப்பாங்க கிராண்ட்மாங்கிறவங்க, கிராண்ட்பா. அந்த கொஞ்ச நாள்ல நம்மள பயங்கரமா சந்தோஷப்படுத்திட்டே போயிருப்பாங்க. சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்குறவங்க யாருன்னா கிராண்ட்மாவும் கிராண்ட்பாவும் தான். ஆனா கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாங்க, அது நமக்கே தெரியும். ஆனா ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் கிராண்ட்மா கிராண்ட்பா பத்தி நம்ம எழுதலாம். ஸோ இதுல போட்டிருக்க எல்லா விஷயமும் ஒண்ணுதான். எதுனாலும் நீங்க நினைச்சா பேசலாம், அவ்வளவு இருக்கு. நீங்க தமிழ்ல உங்க தாய்மொழியில பேச முடியலன்னா இங்கிலீஷ்ல கட்டாயமே பேசுறது கஷ்டம். தாய்மொழியில நமக்கு உள்ள வந்து அந்த கான்டென்ட் இருக்கணுங்கிறது தான் இது. இதுல நிறைய எவ்ரிடே சப்ஜெக்ட்ஸ் நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணி நான் ஷேர் பண்றேன். நீங்க பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். வெரி குட். இப்ப உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்? இப்ப சுமதி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குதா? வேற ஏதாவது இந்த இதுல வந்து இந்த ப்ரொசீஜர்? ஏன்னா நாளைக்கு ஸ்பீக்கிங் தான் இருக்க போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். அது ஜாமா இருக்காது, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். பட் இந்த ஜாம் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஃபர்தர் மோர் ப்ராக்டிஸ் வேணும்னா நம்ம ஃபியூச்சர்ல ஃபியூ மோர் கிளாஸஸ் நம்ம எடுக்கலாம். ரைட்? பட் நீங்க வந்து யூ ஷுட் பி ரெடி டு டாக் ஃபார் 60 minutes ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஒரே பாயிண்ட் என்னன்னா ஒரு 40-50 டாபிக் எந்த டாபிக் கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் நம்ம பண்ணிடணும். இப்ப மேரேஜ்னு சொல்ல பாத்தீங்களா, மேரேஜ்னு தான் போட்டிருக்கேன், வெட்டிங்னு போடல பாருங்க. மேரேஜ்னா அந்த மேரேஜுங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். வாழ்றது 50 வருஷம் 100 வருஷம் வாழ்றதுல இருந்து 1 வருஷம் 2 வருஷம் வாழ்றதுல இருந்து அந்த வாழ்க்கையோட நீளம் தான் மேரேஜ். அப்ப மேரேஜ் பத்தி ஏகப்பட்டது பேசலாம். ஏன்னா டைம் அதிகமா இருக்குதுல்ல, ஏகப்பட்டது. வெட்டிங் பத்தி பேசுறீங்களோ இல்லையோ மேரேஜ் பத்தி பேசலாம். வெட்டிங் வந்து லைஃப்ல 100கணக்கான வெட்டிங் நீங்க போயிருப்பீங்க. அதை பத்தி 60 செகண்ட்ஸ் பேசுறதுனாலும் பேசலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் எது பார்த்தாலும் சரி, டிவி நிறைய பேர் 80s உள்ளவங்களுக்கு தெரியும் டிவி எவ்வளவு முக்கியமா இருந்தது. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ரேடியோ எப்படி இருந்ததுன்னு தெரியும். எல்லா டாபிக்கும் நான் வந்து யோசிக்கிற வரலும் நீங்க எப்படின்னாலும் 60 செகண்ட்ஸ் உங்க தாய்மொழியில பேசலாங்கிற நம்பிக்கை வரும். நமக்கு ஒன்றும் பெருசா விஷயம் தெரியாதுப்பா அப்படின்லாம் கிடையாது. கிரிக்கெட் அப்படின்னா பிடிச்சதுன்னா 60 செகண்ட் பேசலாம், பிடிக்கலன்னாலும் 60 செகண்ட் பேசலாம். இல்லைங்களா கார்த்திக்? உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குதுன்னா 60 செகண்ட் கிடையாது, பிடிக்கலன்னாலும் பேசலாம். அது எப்படி எல்லா ஸ்போர்ட்ஸையும் இந்தியாவில வந்து பாக்கி ஸ்போர்ட்ஸ் அழிக்குதுன்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க. ஒரு குரூப்பே இருக்கு, கிரிக்கெட் பிடிக்காத பெரும் குரூப் இருக்கு. அவங்க 60 நிமிஷம் இல்ல 60 மணி நேரம் கூட பேசுவாங்க. அதனால எதை பத்தி வேணாலும் நீங்க பேசலாம், பிடிச்சாலும் பேசலாம், பிடிக்கலன்னாலும் பேசலாம். ஆனா எல்லாத்துலயும் அவ்வளவு பெரிய சரக்கு இருக்கு. இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி புவனேஸ்வரி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக் தான் இருந்தாலும் அந்த அவங்களோட சின்சியாரிட்டி, ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆட்டிடியூட தான் நீங்க எடுத்துட்டு வரணும். இந்த பாருங்க, அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை, ஆட்டிடியூட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நீங்க தமிழ்ல சொல்லிடலாம். அவ்வளவு பாருங்க, எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் பாத்தீங்களா, எவ்வளவு முக்கியமான வேர்ட்.
வேர்டை வச்சு 60 செகண்ட் பேசலாமா? கட்டாயமா பேசலாம். அதுல ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை. ரைட்? ஸோ பேசலாமா? பேசலாம். ஸ்பீச்சை பத்தி 60 செகண்ட் பேச பாருங்க. ஸ்பீச் பேசலாமா? கட்டாயமா பேசலாம். பேச்சை பத்தியே பேசலாமா? பேசலாமே. பேசலாமே. எனக்கு பேசவே வரல. அப்பெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருந்தது. இப்ப நல்லா பேச்சு வருது. ஃபியூச்சர்ல சூப்பரா பேசுவேன். நான் பாஸ்ட்ல இந்த சமயத்துல இந்த இருக்கப்ப இந்த ஸ்பீச் வராம அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் பிரசன்ட்ல இப்ப ரீசெண்டா நேத்து நடந்த ஒரு விஷயத்துல நல்லா பேசுவேன். ஃபியூச்சர்ல இன்னும் சூப்பரா பேசுவேன். பாத்தீங்களா? வந்துருச்சா? பேச்சுக்கே பேச்சு வந்துருச்சா? என்ன மாதிரி பாருங்க. நீங்க என்ன ஒரு வார்த்தை நவுன் போட்டாலும் அது 60 செகண்ட் உங்களால பேச முடியும். அது மட்டும் மைண்ட்ல நினைப்பு வச்சுங்க. நம்மளால யோசிக்க முடியும்னா நம்மளால பேச முடியும். நம்ம எவ்வளவு யோசனை நம்மளுக்கு காலையில இருந்து நைட்டு வரது யோசிச்சுட்டே இருக்கும். யோசிக்காத ஒரு செகண்ட் இருக்குதா? நம்ம மைண்ட் நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால யோசிக்கிற வரலும் பேச்சு இருக்கும். பேசுற வரலும் அந்த யோசிப்பு இருக்கும். அதனால பேச்சை பத்தி கவலைப்படணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது இங்கிலீஷ் பேசணும். நீங்க யோசிச்சாலே பேசுறதுதான். இந்த யோசிக்கிறத இங்கிலீஷ்ல யோசிக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன சேஞ்சை மட்டும் கொண்டு வரணும். எப்பெல்லாம் இங்கிலீஷ்ல யோசிக்கணுமோ அப்பெல்லாம் யோசிக்கணும். எப்பெல்லாம் தமிழ்ல யோசிக்கணுமோ அப்பெல்லாம் யோசிக்கணும். அப்படி கொண்டு வந்துட்டா போதும். லோகேஷ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படார்னு தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஸ்விட்ச் பண்ணி நேற்று தமிழ் வேண்டாம் நான் இங்கிலீஷுக்கு டைரக்டா போறேன்னே பேசினேன். ஸோ அந்த அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு சூப்பரான ஆட்டிடியூட் லோகேஷ் காட்டினது. சூப்பரான ஒரு விஷயம். இதுதான் நான் வந்து ஜென்ரலா சொல்லணும்னு நினைக்கிறது. நான் இந்த டாபிக்ஸை ஷேர் பண்றேன். நேற்று பண்றேன்னா பண்ணலாம், பட் இன்னைக்கு பண்ண போறேன். நீங்க அந்த ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க ஒரே ஒரு வார்த்தை கொடுத்து அது நவுனா இருந்து 60 செகண்ட் பேசினா பேச முடியும். மோஸ்ட் ஆஃப் தம் நம்மளால பேச முடியும். இப்ப நியூக்ளியர் பிசிக்ஸ்ன்னு சொன்னாதான் பேச முடியாது. ஸ்பெசிபிக்கானது காமனா உள்ள எல்லாத்தையுமே நீங்க பேசலாம். லுக் அட் தட் காமன் மேன், ரைட்? காமன் மேன். உன்னை போல் ஒருவன் என்னை போல் ஒருவன் தான் இப்போ ஒரு படம்லாம் வந்து ஒரு காமன் மேனை பத்தி எடுத்திருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பத்தி பேசலாமா? பேசலாம். அதே இது ஆப்போசிட் பேசலாமா? செலிபிரிட்டி பத்தி பேசலாமா? உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி எல்லாருக்கும் இருக்கும். ஒரு கிரிக்கெட் இருப்பாரு, ஒரு காட் இருக்கும், யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. ஈஸியா பேசிட்டு போயிடலாம். அப்ப இப்ப புரியுதுங்களா? 60 செகண்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு இது. வெறும் 60 செகண்ட் தான் கொடுக்குறாரு. இதுல எவ்வளவு பேசுறது இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயம் அதை வந்து உங்களால பண்ண முடியும். நீங்க இடையில அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் இது பண்ணுவோம். நாளைக்கு ஒரு சின்ன சேஞ்சோட வருவேன். நாளைக்கு மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? மிஸ் பண்ண வேண்டாம். இந்த விஷுவல் காம்பனண்ட் ஒன்று இருக்கும். மிஸ் பண்ண வேண்டாம். ஆனா ஸ்பீக்கிங் தான் நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கலாம். we will see. ஸோ 5 நிமிஷம் முன்னாடியே உங்களை விடுறேன் இன்னைக்கு. எனக்கு வந்து இது மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். இந்த நம்பர் இந்த பாருங்க, இந்த நம்பர் எனக்கு நீங்க எழுதின போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பணும். 9600852111. நிறைய பேர் இந்த நம்பருக்கு அனுப்பியிருப்பீங்க முன்னாடி. இதை மட்டும் எனக்கு அனுப்பணும். நைட்டு ஒரு வாட்டி பார்ப்பேன், இல்லை காலையில எழுதிச்சோன்னு பார்ப்பேன். நான் கட்டாயமா நீங்க அனுப்பிட்டு தான் நான் ஒரு 4 நிமிஷம் முன்னாடியே வர்றேன். நீங்க அந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. ரைட்? நாளை சந்திப்போம். நாளைக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கிங் கிளாஸ் அகைன். டோன்ட் மிஸ் இட். ஐ வில் see you tomorrow. Thank you all very much. Thank you, sir. Thank you, sir. Thank you so much. Thank you so much. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. போன்ல பேசுவேன் சார். பேசுங்க. சரி. தேங்க்யூ சார். Thank you.